பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எழும்பினபடி எழும்பு. முந்தின நாட்களில் நீ எப்படி எழும்பினாய்? உன்னுடைய தலைமுறைகள் எப்படி எழும்பினார்கள்? அதைப் போல நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இடத்தில் நாம் விழுந்தோம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் விழுந்தபடியே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய லைஃப்ல மறுபடியும் கர்த்தர் ஒரு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை சில பாவங்களினால, சில சாபங்களினால, தேவனை விட்டு தூரம் போய் ஜெப குறைவினால, அவிசுவாசத்தினால நம்முடைய அபிஷேகங்களை இழந்து, விசுவாசங்களை இழந்து, ஒருவேளை கீழே விழுந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீ முந்தின நாட்களில் எழும்பின பிரகாரம் எழும்பு. உன் தலைமுறைகள் எழும்பின பிரகாரம் எழும்பு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை, எழுப்புவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் உன்னை எழுப்ப போகிறேன். எலியாவை சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கும் பொழுது தேவதூதன் விழாவிலே தட்டி எழுப்பினது போல, சிறைச்சாலையிலே பூட்டப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே பேதுரு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேதுருவை தட்டி எழுப்பின தேவதூதனை போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நீ விழுந்த இடத்தில் எழுப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ எந்த பாவத்தில் அல்லது எந்த சாபத்தில், எந்த மந்திரவாதத்தில், எந்த பின்வாங்கின காரியத்தில் விழுந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் இன்றைக்கு உன்னை மறுபடியும் எழுப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ எழும்பினபடி எழும்பு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தான் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீ ஆரம்ப நாட்களில் ஜெபத்தில் எப்படி எழும்பினாய்? ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் எப்படி எழும்பினாள்? ஆரம்ப நாட்களில் உன்னுடைய பொருளாதாரத்தில், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதத்தில் நீ எவ்வளவு எழும்பின நிலைமையில் இருந்தாய்? சில தவறுகளினால, சில டிசிஷன் எடுக்கிற காரியத்துல தவறு செய்ததுனால, தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை அறியாமல் செய்த சில தவறுகளினால ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் விழுந்த இடத்தில் பூர்வ நாட்களில் எழும்பின பிரகாரம் மறுபடியும் உங்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விழுந்த தாவீதை கர்த்தர் எழுப்பினார் அல்லவா? பிரைஸ் காட். விழுந்த மோசேயை கர்த்தர் எழுப்பினார் அல்லவா? விழுந்த சிம்சோனை கர்த்தர் எழுப்பினார் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, என் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டமே விழுந்து போவதல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள்.
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடினால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்னுடைய அழைப்பு விழுந்து போகிற அழைப்பு அல்ல, என்னுடைய அழைப்பு எழுந்து நிமிர்ந்து நிற்க அழைப்பு. நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பின பிரகாரம் நான் உன்னை எழுப்ப போகிறேன். பூர்வ நாட்களிலும் அல்லது உன்னுடைய தலைமுறைகளில் உன் ஜெனரேஷன்ல எழும்பினவங்க அதே போல நான் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் மறுபடியும் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். கழுகுக்கு ஒப்பான பலத்தை நான் தரப்போகிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உனக்கு தந்து மறுபடியும் செட்டைகளை அடித்து எழும்புகிற அளவிற்கு. சோத்திரம். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீ எழும்பின பிரகாரம் எழும்பு. சோத்திரம். பூர்வ நாட்களில் உன் தலைமுறையில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் எழும்பினாங்களோ அதே போல நான் மறுபடியும் உங்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க வியாதியிலிருந்து நீங்கள் மறுபடியும் எழும்ப போகிறீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பிசினஸ் மறுபடியும் சோத்திரம் முந்தின நாட்களில் இருந்தது போல, பூர்வ தலைமுறையில் இருந்தது போல உங்க தொழில உங்க கையின் பிரயாசத்தை உங்களுடைய பணங்களை மறுபடியும் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஜெபத்தில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? அபிஷேகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் விசுவாசத்தில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களை மறுபடியும் புதிய பலத்தை கொடுத்து நான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினது போல இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளை அல்லது உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி யார் விழுந்திருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் பூர்வ நாட்களில் எழும்பின பிரகாரம் மறுபடியும் அவர்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாருக்கும் ஒரு பூர்வ நாட்கள் உண்டு. ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள், ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நெருங்கின நாட்கள். ஒருவேளை அதுல இப்ப நமக்கு குறைவு வந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், நான் உன்னை எழுப்ப போகிறேன், நீ எழும்பினபடி எழும்பு. ஹல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி எழும்பினாயோ நீ அதே போல நீ எழும்புவதற்கு நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். கடந்த நாட்களில் அல்லது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களில், வரங்களை பெற்றுக்கொண்ட நாட்களில் நீங்கள் எப்படி எழும்பினீர்களோ அதே போல மறுபடியும் தரிசனம் பார்க்கிறவர்களாய், தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய் நான் உங்களை பூர்வ தலைமுறையில் எழும்பின பிரகாரம் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி. எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, விழுந்து போவது தேவனுக்கு சித்தமல்ல. விழுந்த இடத்தில்தான் பேதுருவை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தார். எந்த கடலை பார்த்து, எந்த காற்றை பார்த்து, புயலை பார்த்து, அலையை பார்த்து பயந்து தண்ணீரில் விழுந்தானோ அதே கடல்ல, அதே காற்றுக்கு முன்பதாக, அதே புயலுக்கு முன்பதாக, அதே ஏளனமாய் பார்த்த சீசர்களுக்கு முன்பதாக அப்பா கையை பிடித்து பேதுரு நடந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூர்வ நாட்களில் நடந்தது போல நடக்க போகிறார். நான் உன்னை எழுப்ப போகிறேன். எலியாவையும் பேதுருவையும் தட்டி எழுப்ப என் தூதனை அனுப்பினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பின பிரகாரம் எழும்பு, எழும்பினபடி எழும்பு. பிரைஸ் காட். பூர்வ நாட்களில் எழும்பின பிரகாரம், உன் தலைமுறை எழும்பின பிரகாரம் எழும்பு.
ஸ்தோத்திரம். என் தலைமுறை யார்? மோசே என் தலைமுறை, ஆபிரகாம் என் தலைமுறை, எலியா, எலிசா, தேவனால் வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட அத்துணை பேரும் என்னுடைய முந்தின தலைமுறையாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாதாரணமாய் எழும்பாத, ஆரம்ப நாட்கள்ல முந்தின நாட்களில் எழும்பினபடி எழும்பு. 2, உன் தலைமுறை எப்படியெல்லாம் எழும்பினாங்களோ அதே போல எழும்பு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெனரேஷன்ல எலியாவை போல, எஸ்தரை போல, மரியாளை போல, தெபோராளை போல, ஸ்தோத்திரம், அன்னாளை போல, ஸ்தோத்திரம், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட தலைமுறையாய் நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். விழுந்த இடத்தில் எழும்பிருக்க போறீங்க. சாதாரணமாய் அல்ல, ஸ்தோத்திரம், எழும்பினபடி எழும்ப போகிறோம். ஆரம்ப நாட்களில் எழும்பின பிரகாரம் எழும்ப போகிறோம். என் தலைமுறை, பைபிள்ல சொல்லப்பட்ட என் தலைமுறை எந்தெந்த இடத்திலெல்லாம் எழும்பினார்களோ அதே போல கர்த்தர் இன்றைக்கு என்னை எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கண்களை மூடி நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் செபிக்க செபிக்க கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால், நீங்கள் தேவனை மேன்மை பாராட்டுகிறபடியினால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிற வார்த்தையின் பிரகாரம் வல்லமையை தரித்து கொண்டு எழும்புகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வீராக. மேன்மையும் கிருபையும் பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழும்பின பிரகாரம் எழும்புங்கள். தலைமுறையைப் போல, முந்தின நாட்களைப் போல அப்பா மறுபடியும் நீங்கள் விழுந்த இடத்தில் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க தரிசனத்தையும் உங்க ஊழியத்தையும் ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்திருக்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.